லலிதா, என்ன இந்த ரன்பீர் ரொம்ப ஓவரா பண்றான்? அந்த ஆள் அப்படிதான் அனு. சிவா சார் குடுக்குற இடத்துல ரொம்ப ஓவரா தான் ஆடுறான். என்னமோ இவன் தான் இந்த ஆபீஸே பாகுபலி பிரபாஸ் கைத்த கட்டி இழுக்கிற மாதிரி ஓவரா ரியாக்ஷன் கொடுப்பான். ரொம்ப ஓவர் தான் ஆடுறான்ல. இன்னைக்கு வைக்கிற அவனுக்கு வேட்டு. என்ன பண்ண போற? இங்க வா. ஐயோ, நான் வரலப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பண்றோம். வா. ஹால் கேர்ள்ஸ் வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏ அனு, எனக்கு என்னவோ இத பண்ணா மாட்டிப்போன்னு பயமா இருக்கு. கவலையே படாத, கண்டிப்பா நம்ம மாட்டவே மாட்டோம். இந்த பிளானே அந்த ரன்பீரை மாட்டி விடுறதுக்கு தான். எங்களோட பயமே சிவா சார் கிட்ட மாட்டிப்போம் தான். என்னோட பிளானே அந்த ரன்பீரை சிவா சார் கிட்ட மாட்டி விடுறது தான். அப்போ ஓகே. ஓகே டன். ஆனா கார்த்திக் சாரும் உள்ள இருக்காரு. கார்த்திகான கேபினுக்கு போய் டோர் லாக் பண்ண ஒரு சத்தமும் உள்ள கேட்காது. சோ நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஓகே. சரி வாங்க போலாம். புரிய மாட்டேங்குது. கர்மம் முடிச்சவனுங்க என்னத்தான் எழுதி அனுப்புறானே தெரியல. ஏய், அலர்ட்டா இருங்க. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க. இத்தனை பேப்பர் வச்சிருக்கானுங்க, என்னத்த பண்றது ஒண்ணுமே புரியலையே. ரன்பீர் சார், ஏமா முதல்ல சட்டையில இருந்து கையெடுமா. நானே கஷ்டப்பட்டு அயன் பண்ணிருக்கேன், அதை போய் களைச்சு விட்டுட்டு இருக்க. கோச்சிக்காதீங்க ரன்பீர் சார். சரி மோசக்குட்டி, என்னால உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு. நீங்க தான் வேணும். நான் வேணுமா? ஆமா சார், நாங்க எல்லாரும் ஒரு சின்ன கேம் விளையாட போறோம். அதுல நீங்களும் கலந்துக்கணும் சார். நான் வந்து கேம்ல கலந்துக்கணுமா? அப்படியே போட்டேன்னா பாஸ் வர நேரம் ஆயிடுச்சு. ஏற்கனவே கார்த்திக் சார் வேற வந்துட்டாரு. இந்த நேரத்துல கேம் விளையாண்டீங்கன்னா மொத்த கம்பெனி வாஸ் அவுட் ஆயிராதா? போங்க போய் விளையாடுங்க. போய் வேலையை பாருங்கம்மா. என்ன சார் நீங்க இந்த ஆபீஸ்லயே நீங்க தான் திறமையான ஆளுன்னு பார்த்தா இப்படி கோச்சிக்கிறீங்களே. என் திறமையை நான் வேற இடத்துல காமிச்சுக்கிறேன். நீங்க எல்லாரும் போய் வேலையை பாக்குறீங்களா? ஏய், இவங்கிட்ட என்னடி பேச்சு? வாங்க நம்ம போய் விளையாடலாம். வாங்க வாங்க போலாம். விளையாடுங்க விளையாடுங்க. போங்கடி போங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாஸ் வரப்போறாரு. நீங்க கேம் ஆடிட்டே இருங்க. அவரு சூலாயுதம் எல்லாமே ருத்ரதண்ணா ஆடுவாரு. அதுக்கப்புறம் ஐயோ அம்மானு எல்லாரும் ஓட போறீங்க. அந்த நேரத்துல நான் வேலை செய்யறத மட்டும் பார்த்தா, யோ ரன்பீர் சூப்பர்யா, நீதான் என்னோட உண்மையான வேலைக்காரன். இந்த மாசத்துல இருந்து உனக்கு 5000 ரூபாய் இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்ல போறாரு. ஐ ஜாலி 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 ஜாலி. ஏ அனு, இப்ப என்னப்பா பண்றது? என்ன பண்றதா? எனக்கு ஒரு ஐடியா. என்ன? நம்ம ஆபீஸ்ல ஸ்பீக்கர்ஸ் இருக்குல்ல? இருக்கு. எலிய பிடிக்கணும்னா பொறி வச்சுதான் ஆகணும். ரன்பீர் எலி இல்ல, நரி. அப்போ வலைய விரிச்சிட வேண்டியதுதான். என்னப்பா, அந்த ரன்பீர் இன்னும் வரவே இல்ல? இரு வெயிட் பண்ண வருவான். ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்குமா என்ன? இப்பதானே பாட்டு போட்டிருக்கோம், கண்டிப்பா வருவான். எப்படி பார்த்தாலும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இந்த கோயில் திருவிழான்னு வச்சாலும் வைக்கிறானுங்க, ஊர்ல இருக்கிற உயிரெல்லாம் எடுக்கிறானுங்க. ஆமா, இந்த மாசம் திருவிழா சீசன் கூட இல்லையே. அப்புறம் எங்க இருந்து சாங் கேக்குது? அட, நம்ம ஆபீஸ்ல இருந்தானா? ஆமா, ஆரம்பிச்சிட்டாளா? இந்த வர இது வந்துருச்சுடி. வரியா 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 வரியா.
எவா அவன்? உங்க ஆயா புருஷன். வா வா. மாட்டியா? பொண்ணுங்களா நீங்கெல்லாம் குடும்ப குத்து விளக்கு மாதிரி இருந்துகிட்டு இப்படி குத்தாட்டமா போட்டுக்கிட்டு இருப்பீங்க. பாஸ் வர நேரம் ஆயிடுச்சுன்னு எத்தனை தடவை சொல்றது? இத மட்டும் பாஸ் பார்த்தாரு அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் இன்கிரிமெண்ட் அடிக்க வேண்டிய இந்த கையால எக்ஸிட் லெட்டர் அடிக்க வச்சிடாதீங்க. போங்க, போய் பொறுப்பா வேலையை செய்யுங்க. மன்னிச்சு விட்டுறேன். ஹலோ ரன்பீர், நீங்க போய் உங்க வேலையை பாக்குறீங்களா? பாஸ் வந்தா அத நாங்க பாத்துக்கிறோம். அதுவும் இல்லாம அவரு உங்களுக்கு தான் பாஸ், எனக்கு என் அக்கா புருஷன். தட் மீன்ஸ் மாமா. புரிஞ்சுதா? போ போ, போய் உன் வேலையை பாரு. கொக்கா புருஷனா? ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டீங்களோ? இந்தா புள்ள, இப்படி தள்ளி வா புள்ள. அப்ப சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தயவு செய்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த ரன்பீர் யாருன்றத நான் காட்டுறேன். ஹேய், ஜெய்ஹிந்த். காட்டு காட்டு. தள்ளு புள்ள. ஏய் என்னப்பா, அவனும் நம்ம கூட சேர்ந்து ஆடுவான்னு சொன்ன, அவன் பாட்டுக்கு திட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஹேய், அவன் வந்தது நம்மள வார்ன் பண்ணிட்டு போறதுக்காக இல்ல. அவனால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லாம சொல்லிட்டு போறான். நீ போய் அடுத்த சாங்க போடு. ஐயோ, எதுக்கு இந்த ஃபைல்லாம் அனுப்புறான்னே தெரியலையே. இந்த ஃபைலை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியலையே. Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you. நம்ம வீக்னஸ் பாயிண்ட டச் பண்ற ஆளுங்களே. மாடு சுத்தா மனுஷன் நான் தோலை வச்சு மேல கட்டி நாக்க முக்க மாடு சுத்தா மனுஷன் நான் தோலை வச்சு மேல கட்டி ஹேய், அங்க பாரு, ஆடிட்டு வருது பாரு. தோலை வச்சு மேல கட்டி நாக்க முக்க மாடு சத்தா மனுஷன் நான் தோலை வச்சு மேல கட்டி நாக்க முக்க நான் தான் ரன்பீர். போது ஸ்டாப் பண்ணிக்கலாம். எதுக்கு இப்ப நீ பாட்ட ஆஃப் பண்ண? பாட்ட ஐயோ, போடு. ஆட்டம் போட்டது போதும் ரன்பீர், ஆட்டத்தை நிப்பாட்டுங்க. ஐயோ, என்னால ஆடாம இருக்க முடியாது. நான் ஆடி பல எபிசோட் ஆயிடுச்சு. பாட்ட போடு, நான் ஆடித்தான் அப்ப ஆவேன். நான் ஒரு கேம் ஆடலாமா? கேமா? அதுல இந்த ஸ்டெப் எல்லாம் போட முடியுமா? என்ன கேம்? கண்ணாமூச்சு. கண்ணாமூச்சியா? ம். ஆஹா, இதெல்லாம் குழந்தைங்க விளையாடுறது. வேணாம், நான் வரல. ஏய், ஏ லலிதா, நீ போய் பாட்ட போடு, நான் ஆடணும். ரன்பீர் சார், என்ன குழந்தாய்? நீங்க நினைக்கிற மாதிரி இது குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு இல்ல, என்ன? பெரியவங்க விளையாடுற விளையாட்டு. இதுல என்ன ஸ்பெஷல்னா, கண்ணை கட்டிக்கிட்டு துரத்துறவங்க மத்தவங்கள தொட்டா மட்டும் பத்தாது, கட்டி பிடிக்கணும். அப்பதான் அவங்க அவுட். கட்டி பிடிக்கணுமா? கேம்ல சொன்னேன். வாவ், இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காந்த கண்ணழகி, கேம் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஆமாமா, பாஸ் வரதுக்குள்ள சீக்கிரம் ஆரம்பிக்கலாம். டேய் வாடா, பாத்துக்குங்க கேர்ள்ஸ், இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது. என்ன ஆரம்பிக்கலாமா? ஆட்டத்தை தான். இவர் பெரிய அம்பேர், டாஸ் போட்டு ஆட்டத்தை ஆரம்பிச்சு விட்டுருவாரு. ஆபீசர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஆபீஸ் பாய்க்கு என்னடா வேலை? போடா. என்ன சொல்றீங்க? அப்ப நான் ஆட்டத்துல இல்லையா? ஆட்டத்துல இல்லையாவா? நீ வெறும் பியூன் தான். கதவை திறக்கிறது, மூடுறது, ஃபைலை எடுக்கிறது, வைக்கிறது, டேபிளை துடைக்கிறது, கழுவுறது. இதுதான் ஊ செக்ஷன். ஆல் தி கேர்ள்ஸ் ஆர் மை செக்ஷன். புரியுதா? போ போ, பாஸ் வராரான்னு காவலுக்கு நில்லு. போடா. போங்க செந்தில், போங்க. போய் பாஸ் வராருன்னு பாருங்க. போங்க. ஓகே மேடம். டேய், இத எதுக்கு எடுத்துட்டு போறா? குரா. பாப்பா போயா. காந்த கண்ணழகி, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதுல எந்த ஆம்பளையும் சேர்க்க கூடாது. ஓகேவா? அப்ப நீங்க என்னை தவிர. சரி, இப்ப யாரு ஃபர்ஸ்ட் கண்ணை கட்டுறதுன்னு சீட்டை குலுக்கி முடிவு பண்ணலாமா? ஏ அனு, நோ 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 நோ, இதுல நான் தான் ஃபர்ஸ்ட். எனக்கே கண்ணை கட்டி விடுங்க. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். என்னது? நீதான் ஃபர்ஸ்ட் கண்ணை கட்டணும்னு நாங்க எல்லாருமே எதிர்பார்த்தோம். அப்படியா சொல்லுங்களா? ஆமா. அப்படா கண்ணை கட்டுங்க. குடு குடு குடு. கட்டுங்க 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 வாலிடா. மூக்குல
முதுகுல கட்டாதம்மா. ஓகே ஓகே. வா. ஓகே ரன்பீர், நில்லு நில்லு நில்லு. ஐயோ என்ன இப்படி தலை சுத்துது? ஸ்டடி. மாம்பழம் பறிக்க மரம் ஏறணும்னா லேசா கீரல் விழத்தான் செய்யும். அதை பார்த்தா மாம்பழம் சாப்பிட முடியுமா? எங்க இருக்காளுங்க? இது எத்தனை விரல்னு தெரியுதா? ஏமா விரலே தெரியல, இதுல எத்தனை நொத்தனன்ட்டு. சீக்கிரமே ஒளிஞ்சுக்குமா, கட்டி பிடிச்சு விளையாடணும். அப்படியா? சரி சரி. எங்க இருக்காளுன்னு தெரியலையே. இங்கயா? சத்தம் கேக்குது. என்ன எல்லாரும் கை தட்டுறாளுங்க? காஞ்சூரின் பேய் மாதிரி கை தட்டுறாளுங்க. சரி, கண்டுபிடிச்சு கட்டி பிடிச்சிருவான். இந்த பக்கம் தான் சத்தம் வருது. யாருன்னு தெரியல, யாரா இருந்தாலும் கட்டி பிடிச்சிட வேண்டியதான். சத்தம் அந்த பக்கம் இருந்து வருது. இங்க இருக்காளா? பிடிச்சிடறா பிடிச்சிடறா, கட்டி பிடிச்சிடறா. எங்க சிக்க மாட்டேங்குது. சத்தம் பின்னாடி இருந்து வருது. எங்க யாருமே மாட்ட மாட்டாங்க. எங்க யாரையுமே காணோம், சத்தம் மட்டும் வருது. எங்க போனாலுங்க? பின்னாடி வருது. டேய் செந்தில், கொட்டுனது நீதானே எனக்கு தெரியும்டா. எப்படி கண்டுபிடிச்ச? ஸ்ட்ரெயிட்டா வந்து கொட்டும் போதே புளிச்ச வாடை அடிச்சுதுடா. அப்பவே கெஸ் பண்ண நீதான் இந்த ஏரியாவை கிராஸ் பண்றேன்னு. இருடி, ஆட்டோ முடியட்டும். செத்த தலைவர்களோட படத்தோட சேர்த்து உன்னையும் உயிரோட ஆணில மாட்டுறேன். போடா. இந்த பக்கம் தான் சத்தம் வருது. என்ன ஏதோ பேட் ஸ்மெல் அடிக்குது. ஒருவேளை லலிதாவா இருக்குமோ? சுத்தி சுத்தி தட்டினாலும் அசராதரா. எனக்கே புரியலடி. இந்த ரன்பீரை மாட்டி விடலான்னு பார்த்தா பாஸ்னு வரலையே. ப்ளீஸ் கம் சார். வந்துட்டார் பாஸ் வந்துட்டார். ரன்பீர் அலர்ட். பாஸ் வந்துட்டாரு. ஐயோ ஐயோ, வாங்க வாங்க போலாம். சார் இப்போ இந்த ஆஃபீஸில் ஒரு 1 hour இங்கே ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு குட் மார்னிங். அதுக்கப்புறமா வந்து we will go and meet ராஜேஷ். எங்க ஒரு சத்தத்தையும் காணோம். எங்க போயிட்டாளுங்க? அனிதா இங்க இருக்கியா? என்னது நல்ல ஸ்மெல்லா இருக்கே, யாரா இருக்கும்? நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறதுங்களா மட்டமான சென்ட்டையும் ஸ்ப்ரேவும் தான் யூஸ் பண்ணுங்க. இது புது ஸ்மெல்லா இருக்கே, அதுவும் ஆம்பளை ஸ்மெல்லா இருக்கே. எதுவா இருந்தா என்ன, நாம கட்டி பிடிச்சிட வேண்டியதான். என்ன கூந்தல காணா? நம்ம ஆபீஸ்ல இந்த ஹேர் ஸ்டைல யாருமே இல்லையே. வர வர பொண்ணுங்க என்ன ஹேர் ஸ்டைல ஃபாலோ பண்றாங்களே தெரிய மாட்டேங்குது. இதுல சிஎஸ்கே மேட்சே விளையாடலாம் போல இருக்கே. இது வேலைக்கு ஆகாது. ஆத்தாடி, நம்ம ஆபீஸ்ல இவ்வளவு அவசரமா ஒரு பொண்ணா? ஒருவேளை சீலாவா இருக்குமோ? இல்லையே. மாலா சாச்சா அவளும் இல்ல, ரீனாவும் இல்ல. இது யாரு புதுசா இருக்கு? நம்மள எதிர்த்து எப்படி பேசினா அவன்? இப்ப மாட்டினா பாத்தியா? என்ன ஐயோ, என்ன மூஞ்சில தாடிலாம் முளைச்சிருக்கு? ஆம்பளை. டேய் யாரா நீ? ஆட்டத்துல ஆம்பளைங்க அளவு இல்லைன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்குள்ள வந்த? ரன்பீர். சிவாபாஸ் வாய்ஸ்ல பேசுறேன், நான் பயந்துருவேனா? ரன்பீரோட சாப்டர் க்ளோஸ். அவர் வர்றதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. ஒழுங்கா இப்ப நீ யாருன்னு சொல்லு. சொல்றது என்ன, நேர்லயே காட்டுறேன். பாஸ். பாஸ் என்கிட்ட வச்சுக்கிட்டல, நல்லா வேணும் உனக்கு. என்ன
பாஸ் நாளா தெரியுறாரு. 1 2 3 4 இதுல யாரு ஒரிஜினல் பாஸ்னு கண்டுபிடிக்கிறது? ஒரிஜினல் தானே, இப்ப தெரியும். பாஸ் குட் மார்னிங் பாஸ். சார், எஸ் 5 minutes என் கேபின்ல வெயிட் பண்ணுங்க. ஐ வில் கம் நவ. ஓகே. ஐயோ மொட்டை பாஸ் வேற முறைச்சு பார்த்துட்டே போறானே. ஐயோ பாஸ் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. பாஸ் ஆபீஸ் ஹவர்ஸ்ல அரட்டை அடிச்சால எனக்கு பிடிக்காது. இதுல உனக்கு கண்ணாம்பூச்சி ஆட்டம் கேக்குதா? பாஸ் வேணாம் பாஸ் வேணாம் பாஸ் இருடா. வேணாம் பாஸ். என்ன பண்றானு? அப்பாடா தப்பிச்சு. அப்பா தேங்க் யூ பாஸ். எதுக்குயா? எப்போ இந்த மாதிரி நான் மாட்டினா நீங்க என்னதான் கிளிகிளின்னு கிழிப்பீங்க. நல்ல வேலை இன்னைக்கு நீங்க கையில கொண்டு வந்த பேப்பர் கிழிச்சு போட்டீங்க. தேங்க் யூ பாஸ். யோ, அது உன்னோட இன்கிரிமெண்ட் லெட்டர். போனா போது உனக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன். செம்ம. பாஸ் என்ன மன்னிச்சிருங்க பாஸ். உங்க சிசியனா இருந்துட்டு அல்ப சுகத்துக்கு ஆசைப்பட்டுட்டேன் பாஸ். ப்ளீஸ் பாஸ் மன்னிச்சிருங்க பாஸ். இவனுக்கு இப்படிதான் நல்லா வேணும். பாஸ் தியேட்டர்ல டிக்கெட்டை கிழிக்கிற மாதிரி இப்படி கிழிச்சு போட்டீங்களா பாஸ். பாஸ் இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல பாஸ், அவங்கதான் பாஸ். அப்புறம் இந்த கொட்டேஷன்ல பாத்தீங்களா நிறைய பாஸ்? சேஞ்சஸ் இருக்கு. என்ன பாஸோட ரியாக்ஷன் தப்பா இருக்கு? செகண்ட் அண்ட் தேர்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஐயோ இது எனக்கு வச்சாப்பா. ஐயோ சொதப்பிட்டியடா ரன்பீர். ஆழம் தெரியாம காலை விட்டுட்டியடா. விஷம் தெரியாம எடுத்து குடிச்சிட்டியடா. அயன் பாக்ஸ்னு தெரியாம எடுத்து காதுல வச்சிட்டியடா. யோ, என்னையா? இல்ல பாஸ், இவ்வளவு நேரம் இவங்க எல்லாரும் என் கூட தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க பாஸ். நீங்க வந்த உடனே என்ன மட்டும் மாட்டி விட்டு எல்லாரும் போய் ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாஸ். சரி, நீ எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு. பாஸ் பாஸ் மறைக்காதீங்க பாஸ். பாஸ் நீங்க என்ன நம்பலல்ல, இப்ப நான் ப்ரூவ் பண்றேன் பாஸ். கண்ணாமூச்சி விளையாடணும்னா யாராவது ஒருத்தர் கண்ணை கட்டி விடணும்ல. ஆமா. அத கட்டி விட்டது யாரு? கட்டி விட்டது யாரு? மாட்டீங்களா மாட்டீங்களா மாட்டீங்களா? இரு உங்கள. நான் தான் சார். செந்தில், நீங்களா? நீங்க எதுக்கு உனக்கு கண்ணை கட்டி விட்டீங்க? இவர் தான் சார் கண்ணை கட்டி விடுன்னு இம்சை பண்ணிட்டே இருந்தாரு. பாவம் சார், அந்த பொண்ணுங்க சிவனேன்னு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்கள டார்ச்சர் பண்றாரு. வேலை செய்யறவங்கள டார்ச்சர் பண்றே நீ? மாமா மாமா இந்தாங்க தண்ணி குடிங்க. தேங்க் யூ. செந்தில். ஆளை மாட்டி விட்டுட்டு அடிக்கிறவனுக்கு தண்ணி வேற கொடுக்குறியா? இந்த பொண்ணுங்களை நம்பவே முடியாது. ஏன் ஏன் உனக்கு இந்த கொலவெறி? என்ன நீ வேலையை விட்டு தூக்குறியா? இப்ப நான் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்கோ, இந்த ஆபீஸ்லயே நீ இருக்க மாட்ட, புரிஞ்சுதா? ஏன்னா இது என் மாமாவோட கம்பெனி மட்டும் இல்ல, என் அண்ணனோட கம்பெனியும் தான். என்னமோ நீயே என்ன வேலைக்கு சேர்த்து விட்ட மாதிரி ஓவரா தான் பில்டப் கொடுக்குற. ஐயாம்மா பாஸ் என்னால தாங்க யோ, முடியல பாஸ். வாயா. சும்மா உன்னை திட்டி திட்டி என் வாய் தான் வலிக்குது. ச்சே. ஐயோ, பாஸ் என்னாச்சு பாஸ்? சுளுக்கு பிடிச்சுக்கிச்சியா? சுளுக்கு பிடிக்கிற அளவுக்கு என்ன பாஸ் தூக்குனீங்க? யோ, ஏதாவது தூக்குனாதான் சுளுக்கு பிடிக்குமா? ஆமா இல்ல பாஸ், பொதுவா ஏதாவது வெயிட்ட தூக்குனாதான் பாஸ் சுளுக்கு பிடிக்கும். ரன்வீர், எனக்கு தெரியும் மாமாக்கு ஏன் சிலுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஏய், என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? சீ போங்க மாமா, அதெல்லாம் நான் இங்க சொல்ல மாட்டேன். ஏய், என்ன ஒரு மார்க்கமா சொல்ற? அக்கா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. உங்க அக்கா அப்படி என்ன சொன்னா? போங்க மாமா, அதெல்லாம் என்னால இப்ப சொல்ல முடியாது. எனக்கு வெக்கமா வருது. ஓ உனக்கும் வெக்கமெல்லாம் வருமா? யோ, சும்மாரியா? ஏய், ஒழுங்கா உண்மையை சொல்ல போறியா இல்லையா? என்ன சொன்ன உங்க அக்கா? அது வந்து மாமா, அது வந்து அது வந்து ஐயோ சீக்கிரம் சொல்லுமா, தாங்க முடியலமா. டேய், என்ன விளையாண்டு இருக்கீங்களா? ஏய், இப்ப நீ ஒழுங்கா உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அது வந்து நேத்து நேத்து? தோனி மாதிரி விளையாடுனீங்கன்னு அக்கா சொல்லிடுச்சு. ஓடி வாரியா? ஜெய், அதனாலதான் உங்களுக்கு சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு அக்கா சொல்லிட்டா. நீ உங்க அக்கா உங்க சுளுக்குக்கு காரணம் நீங்க அடிச்ச சிக்ஸர் தானா? பாஸ் பொண்ணுங்களையே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க புதுசா ஒரு ஐபிஎல் கிரியேட் பண்ணி விளையாடி இருக்கீங்களா பாஸ்? பாஸ் உங்களுக்கே சுளுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்ப சக்தி மேடம், ஓஹா அதான் சக்தி மேடம் ஆபீஸ்க்கு வரலையா?
வேறயா? ஏய் இங்க பாரு, இப்படிதான் எல்லாத்தையும் பப்ளிக்கா பேசுவியா? கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல உனக்கு? நான் என்ன பண்ணுவேன் மாமா? நான் சொல்ல மாட்டேன் தான் சொன்னேன். நீங்க தான் சொல்லுன்னு கட்டாயப்படுத்துனீங்க. அதனால தானே மாமா சொன்னேன். டேய், அரஞ்சனா, என்ன பண்ண? கங்க்ராச்சுலேஷன் சார். எதுக்கு இப்ப கங்க்ராச்சுலேஷன்? எப்படியும் நீங்க சீக்கிரமா அப்பாவாக போறீங்க, அதுக்கு தான். பாஸ் அப்பானா ஏன் பாஸ் கோவப்படுறீங்க? அப்பா நான் கோவப்படக்கூடாது. அப்பா அப்பா பாத்தியா ரன்பீர், இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்ட இப்படிதான் மாமா கையிலயே அடி வாங்குவேன். வாடி. நல்ல வேளை பாஸ் அவர் விளையாண்டதுல நம்ம விளையாண்டதே மறந்துட்டாரு. ஜாலி.